சென்னை வியாசர்பாடியில் அதிமுக கொடிக்கம்பத்தை பிடித்த சிறுமி மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் மின்சாரம் பாய்ந்த சிறுமி ரியா வலியால் துடித்த பொழுது காப்பாற்ற முயன்ற மற்றொரு சிறுமி மீதும் மின்சாரம் பாய்ந்தது. அப்பொழுது அந்த வழியாக வந்த நபர் ஒருவர் கட்டையால் அடித்து சிறுமிகளை காப்பாற்றினார். தனியார் மருத்துவமனையில் சிறுமிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. 2 சிறுமிகளும் நலமாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேஷ் விவரிக்க கேட்போம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன வெங்கடேஷ், விவரிங்க. வணக்கம். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு 82வது பிளாக் பகுதியில் அதிமுக உறுப்பினர் விஜய் என்பவரின் தாயாரின் 11ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை ஒட்டி அப்பகுதியில் அதிமுக கொடி கம்பங்கள் நடப்பட்டிருந்தன. இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மயில் மோகனா தம்பதியரின் 4 வயது பெண் குழந்தை ரியா நேற்று மாலை வீட்டின் வாசலில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாரா விதமாக மின்சாரம் பாய்ந்திருந்த கொடி கம்பத்தை பிடித்த பொழுது மின்சாரம் ரியா மீது பாய்ந்துள்ளது. அப்பொழுது அங்கு இருந்த மற்றொரு சிறுமி ரியாவை காப்பாற்ற முயன்ற போது அந்த சிறுமி மீதும் மின்சாரம் பாய்ந்தது. அப்பொழுது அந்த வழியாக வந்த நபர் ஒருவர் கட்டையால் அடித்து ரியாவையும் அந்த சிறுமியையும் மீட்டனர். பின்னர் சிறுமியை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு சிறுமிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சிறுமி தற்பொழுது நலமாக உள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து எம்கேபி நகர் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.